பாருங்கள், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இங்கே ஒரு ஒத்தடி பாதை இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு கிராமத்துக்கு போகிற வழி இருக்குது. இந்த இடத்துல இந்த ஒத்தடி பாதையில் போனோம்னா ஒரு கிராமத்துக்கு போகிற வழி இருக்குங்க. தாளமுக்கை அப்படிங்கிற கிராமம். இந்த கிராம மக்கள் மட்டும் இந்த வழியில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு வழி இருக்குது, இதே மாதிரி ஒரு காங்கிரீட் ரோடு இருக்குது. அந்த வழியில் போய் நான் அந்த கிராமத்தையே கடைசியாக காமிக்கிறேங்க. செம்மனாரை அப்படிங்கிற கிராமத்திலேருந்து ஏன் மேல் பகுதியில் போய் தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தை காமிக்கிறேன்னா, நான் ஏற்கனவே காமிச்ச பார்த்தீங்களா, தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தோட ரோட்டில் இருந்து போகிற ஒத்தடி பாதை. அந்த பாதையில் நடந்து போனாங்கன்னா அவங்க வந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே கிராமத்தை போய் சேர்ந்துருவாங்க. பட் வந்து அவங்க வண்டிலாம் வந்து சேரணும்னா செம்மனாரை கிராமத்தில் இருந்து எவ்வளோ தூரம் வரணும்னு நீங்களே பாருங்கள். அதுக்காக தான் இந்த வழியில் போய் அந்த கிராமத்தை காமிக்கிறேங்க. எங்கே இருக்குன்னா பாருங்கள், அந்த மலையில் இருக்குங்க. அந்த மலையில் அந்த கடைசியில் வந்து தாளமுக்கை அப்படிங்கிற கிராமம் இருக்குது. இந்த மலையில் அந்த பக்கம் கடைசியில் போகணுங்க, அந்த ஏரியாக்குள்ளே போகணுங்க. அந்த ஏரியாவில் தான் தாளமுக்கை அப்படிங்கிற கிராமம் இருக்கும். ஒரு மலையிலிருந்து அடுத்த மலையில் இருக்கிற கிராமம் தான் தாளமுக்கை அப்படிங்கிற கிராமம். இந்த பக்கம் ஒரு ரோடு தெரியுது, வீடு ஏதாவது தெரியுது அங்கேருந்து. அந்த கடைசியில் தெரியுதுங்க, அந்த இடத்துல சில வீடுகள் தெரியுது. அங்கே தான் வந்து தாளமுக்கை அப்படிங்கிற கிராமம் இருக்குது. இந்த இடத்துல ரோடு வந்து மேலே போகுது. நம்ம இங்கே வந்து லெஃப்ட்டில் போகணுங்க. லெஃப்ட்டில் வந்து 2.7 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா தாளமுக்கை அப்படிங்கிற கிராமம் தான் நம்ம பார்க்கலாம். இங்கே இருந்தே வந்து 2.7 கிலோமீட்டர். அப்படின்னா செம்மனாரிலேருந்து நினச்சி பாருங்கள். அது என்னென்ன ஒரு நல்ல விஷயம், ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இந்த வழியிலையும் பயணம் பண்ணி இந்த தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தில் என்னோட கால்படாத இடமே கிடையாதுங்க. எல்லா இடத்துல பயங்கரமாக சுற்றி ஃபுல்லாகவே டோட்டலாக தெளிவான வீடியோக்கள் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதிவில் இந்த கிராமத்துக்கு போகிற வழியை மட்டும் தான் காமிக்க போகிறாங்க. வழியை காமிச்சு அந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் போய் அந்த கிராமத்தை மட்டும் காமிச்சு இந்த வீடியோ பதிவை நான் வந்து முடிச்சுக்க போகிறேன். ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள். மலையோட உச்சி பாருங்கள், மலையோட உச்சி பாறை எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஒரு கிராமம் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. அந்த மாதிரியான ஒரு காட்டு பாதை. இந்த பக்கமும் யானை நடமாட்டம், இந்த பக்கமும் யானைகளோட நடமாட்டம் மிக மிக அதிகம். நைட் நேரத்துலலாம் இந்த வழியில் வந்து வரவே முடியாது அப்படின்னு ஏற்கனவே கிராம மக்கள்லாம் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேங்க. இந்த வழியெல்லாம் நம்மளுக்கு கிளியராகவே தெரியும். பட் இப்போ வந்து ஒரு வருஷம் பக்கமாச்சு நான் வந்து. ஸோ இப்போ வழியில் எப்படி இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தா போகணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த கிராமத்துக்கு வரும்போது இந்த கிராமத்துக்கு போகிற பாதை வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்ததை நான் பார்த்துருக்கேங்க. ஒரு டைம் சைடில் இருக்க செடியெல்லாம் வெட்டி விட்டு நல்லா நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது ரோடு வந்து கிளியராக வியூ நம்மளுக்கு தெரியும்.
சில டைம் பார்த்திங்கன்னா சைடில் இருக்க இந்த செடி கொடிகள்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும். ரோடோட ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோ பதிவுலாம் பார்த்தா தான் தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யானையோட சாணம் இருக்குது. இங்கேயும் யானையோட சாணம் இருக்கு. பாருங்க, யானையோட சாணம். இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுங்க. 1 கிலோமீட்டர் போனால் தாளமுகை அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இந்த காடுகளில் எப்படி இருக்கும் பாருங்கள். இது மெயினாக காடுன்னு சொல்கிறது கூட இதெல்லாம் வந்து தோட்டங்களுங்க. இந்த கிராம மக்களோட தோட்டங்கள். இதெல்லாம் பாருங்கள், காப்பி செடியெல்லாம் இருக்குது. இந்த காப்பி செடியெல்லாம் வந்து காப்பி சீசனில் இந்த செடியெல்லாம் வெட்டி விட்டு இந்த காப்பி செடியில் இருக்க காப்பியில் கிராம மக்களை வந்து பறிச்சுட்டு போவாங்க. இது எல்லாமே பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க. பட் இதெல்லாம் வந்து இந்த கிராம மக்களோட தோட்டங்கள் பாருங்கள். அது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து காப்பி செடி நமக்கு தெரியுது. பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாகவே காப்பி செடிகள் தான் இருக்குது. பாருங்கள், இங்கெல்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள் செடி. இது எல்லாமே காப்பி செடிங்க. பாருங்கள், இது எல்லாமே காப்பி செடி தான். பாருங்கள், அங்கே வீடியோ தெரிவி பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே ரோடு தெரிவி பாருங்கள். ரோடு அந்த பக்கம் வீடெல்லாம் தெரிவி பாருங்கள். பாருங்கள், அந்த இடத்துல தெரியுதுங்களா? அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ வந்தோம். அந்த ரோட்டில் அப்படியே வந்து அந்த இடத்துல மேலே போய் அங்கேருந்து இப்போ இப்படி வந்திருக்காங்க. அதே மாதிரி இது வந்து செம்மனாரை அப்படிங்கிற கிராமத்தை பற்றி தான் நான் சொல்கிறேங்க. செம்மனாரை அப்படிங்கிற கிராமத்தில் இங்கே இருந்து நம்ம வந்து இப்படி வந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த செம்மனாரை அப்படிங்கிற கிராமத்துக்கு வர்ற வழி அப்படியே கீழே இறங்கி போய் அந்த மலையோட அடிவாரத்தில் போய் அங்கேருந்து அந்த மலையோட மேல் பகுதியில் இருக்க பாதி வரைக்கும் போய் நம்ம மாமரம் அப்படிங்கிற இடத்துல மெயின் ரோட்டில் இருந்து இப்போது இங்கே வந்திருக்கோங்க. இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன பில்டிங் இருக்கும். இது ஒரு சின்ன வீடு நினைக்கிற வீடாக கடையான்னு தெரில. பட் இது இந்த கிராம மக்கள் வந்து இங்கே முக்கியமான திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு டைமு. இப்போ என்ன இருக்குதுன்னு தெரில. பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து தோட்டங்கள், ஃபுல்லாகவே டீ செடிகள், ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக டீ செடிகள் தான். இந்த பக்கமும் ஃபுல்லாக டீ தாங்க. இது எல்லாமே டீ. பாருங்கள், எல்லாம் வந்து டீ செடிகள். சென்டரில் வந்து என்ன மரம் வந்து ஈட்டி மரங்களா? ஈட்டி மரங்களில் ஏதோ ஒரு மரம் சொன்னாங்களே, மறந்துருச்சுங்க. சைபர் மரங்கள் அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல சில வீடுகளில் தெரிவி பாருங்கள். அது வந்து அந்த அட்டடி அப்படிங்கிற கிராமம். நம்ம அந்த இடத்துல வந்து
அந்த வழியில் போய் கோழித்துறை அப்படிங்கிற கிராமத்தோட என்ட்ரன்ஸ் நின்று கோழித்துறையும் அதுக்கு மேல்பகுதியில் இருக்க அட்டடி கிராமத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து அட்டடி அப்படிங்கிற கிராமம். அங்கே சில வீடுகளை தெரிவி பாருங்கள். அதுதான் நம்ம நண்பர் சரவணனோட கிராமம். இங்கே தோட்டமெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க போல இருக்குங்க. ஃபஸ்ட்டில் இந்த தோட்டங்கள்லாம் கிடையாது. ஏதோ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி தோட்டம் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வரும்போது இங்கெல்லாம் தோட்டம் இருக்காது, தோட்டம் இல்லை. இந்த இடத்துல சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டி, ஒரு ரூம் மாதிரி கட்டி இந்த இடத்துல ஒரு தோட்டம் பராமரிச்சிருக்காங்க, தோட்டம் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி இருந்த செடி கொடிகளை க்ளீன் பண்ணி தோட்டம் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. பாருங்கள், மாடு மேயுது, அந்த பக்கம் ஆடுகள்லாம் மேயுது. கிராமத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இதில் போனால் சில வீடுகள் இருக்கு. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க ஐயா. இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். எதுங்கய்யா? இன்னைக்கு தான் நீங்கள் உங்களை வரும்போது அங்கே தான் பார்த்தேன். ஆமாம், அப்போ ரொம்ப நாள் ஆளை பார்க்க முடியல. இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்போ வந்துட்டு போனால் பார்த்தீங்களா? அதோட சரிங்க, அதுக்கு பண்ணி வரலைங்க. அதோட சரி. ஆமாம், அதுக்கு பண்ணி வரல. ஆமாம், இப்போ சத்தியமங்கலம் கடம்பூர் சைடில் நிறைய போயிட்டாங்க. அந்த பக்கம் கடம்பூர், அந்த பக்கம் என்ன அந்தியூரில் கொஞ்சம் போகிறாங்க இந்த பக்கம். சரி, அதனால் இன்னைக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வேலையாக வந்தேன். அப்புறம் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்கய்யா, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா? நம்ம உயிர் தான் பெருசு. உயிர் தான் பெருசு, அதாங்க தாங்க. மனுஷன் இருந்தால் தான் நம்ம பேச முடியும். ஆமாம் 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 ஆமாங்க. மனுஷன் இல்லாமல் பணம் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. பண காசாக இருந்தாலும் கூட நாளைக்கு இங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் இது. ஆமாம் 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 ஆமாங்க ஆமாங்கய்யா. இதுதான் நமக்கு சொந்தமாக. ஆமாங்க ஆமாங்க. என்ன எதை வச்சாலுமா நமக்கு ஒர்க்காகுது அதில். ஆமாம் ஆமாம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களாங்க? சரி சரி. இது இந்த வழியில் நீங்கள் வந்தீங்க, அதோட சரி. ஆமாம் ஆமாம். திரும்ப வரல இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வரவே இல்லைங்க. இந்த வழியில் அன்றைக்கி இப்போ ஒரு வருஷம் பார்க்குறீங்களா? அந்த செல்லில் வந்து அதில் செட்டப் பண்ணி அந்த கேமரா செட்டு வந்தேங்க. ஆமாம் ஆமாம் சரி. ஆமாம் ஆமாங்க. உங்களுக்கு ஏன்னா ரொம்ப தூரத்தில் பார்த்தோன்னா கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் தெரியாது. ஓ சரி சரிங்க சரிங்க. இப்படி பக்கத்தில் வந்து கண் பார்வை கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்களா? ஓ சரி சரிங்க. அந்த கிட்ட பார்வை தெரியுது, ரொம்ப லாங்கானா தெரியல. அங்கே பார்த்தேன். சரி, இது நம்மள மாதிரி தெரியுது. சரி, எப்படி நம்ம வண்டி தானே நிற்குதானே. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே எப்படிங்க நான் பார்த்துட்டு பேசாமல் போக முடியுங்களா? பார்த்துட்டு தான் அவ்வளோ அன்றைக்கி பேசி போனேன், பேசாமல் இருக்க முடியுமா? எதுக்கு வந்தேன், நம்மளால பார்க்கணும். சரி சரிங்க. எப்படியாவது ஒரு வருஷம் 2 வருஷம் பேசணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நானும் பார்த்தேன்னா பேசாம எப்படி போவாங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி அவ்வளோ பேசிட்டு போனாலுங்க. நம்ம பேசுறதுக்கு தான் கண்டிப்பாக இது கொடுத்துருக்கு. மனுஷனோட பழக்கங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சவங்கன்னா பேசணும். கண்டிப்பாக பேசாமல் மூஞ்சி திருப்பிட்டு போகக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் சரி தெரிஞ்சவங்கன்னா கண்டிப்பாக பேசணும். இந்த காடு வாசல் போலீஸ்கார் எல்லாம் வந்தால் கூட ஐயா நல்லா இருக்காங்க, கண்டிப்பாக அதே போதும். கண்டிப்பாக ஒரு வார்த்தை ஐயா நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னாவே போதும். அதுவே வந்து ஒரு வார்த்தை கிடைச்ச போதும். கண்டிப்பாக இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. அது பேசுவார்த்தை நீங்க கொடுக்க வேண்டியதுல ஒன்றும் இல்லை. ஆமா, ஒரு மரியாதைங்கிறது ஒண்ணுதான், ஒண்ணுதான். நல்லா இருக்கீங்கய்யா, அதுதான் ரைட். நீ என்ன இதுல இருந்தாலும் சரி, என்ன மதத்துல இருந்தாலும் சரி, பேசுவார்த்தை மட்டும். அதெல்லாம் ஜாதி மதம் எல்லாம் அப்புறப்பட்டதுங்க. ஃபர்ஸ்ட் மனுஷன். மனுஷன். ஆமா, அப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்படிதான் மனுஷனோட வாழ்க்கை அப்படிதான். இன்னைக்கு இருக்காங்கய்யா, நாளைக்கு இருப்பவனு தெரியாது. இப்ப நம்ம 2 பேரும் இன்னைக்கு பேசுறோம், நாளைக்கு இருப்பவனு தெரியாது. கண்டிப்பா அவனுங்க தான் கேட்கணும். கடவுள் தான், அவன் தான் முடிவு. வாழ்க்கை அவன் கையில தான் இருக்கு. நம்ம இன்னத்தை வச்சு நம்ம பிழைக்க முடியுது. ஆமா, அவ கையில தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம இன்னைக்கு சாப்பிட்டாதான் நமக்கு மீறி. ஆமா ஆமா. வீட்டில் நல்லா இருக்காங்க ஐயா? நல்லா இருக்காங்க. வீட்டில் இல்லை, சம்சாரம் இல்லை, பசங்க நல்லா இருக்காங்க. சரி. இப்போ ஆடு மாடெல்லாம் அதே மாதிரி தான் வச்சுருக்கீங்களா ஐயா? இன்னும் என்ன பண்ணுறது, அது மேய்ச்சதான். அதே தான், ஏதோ ஒரு வாய் நம்ம சோறுக்காவது நம்ம மேய்ச்சி தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம இப்படியே எத்தனை ஆடு இருக்குங்க? எத்தனை மாடு இருக்குங்க? மாடு எத்தனை இருக்குங்க? ஆடு மாடல் எத்தனை இருக்குங்க? அதில் ஒரு 5 ஆடு நம்ம இருக்குது. அப்புறம் 2 மாடு இருக்குங்க.
சரி சரி. அதிகமாக வச்சாலும் நம்ம மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை நமக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சொந்த கார் பார்க்கணும்னா கொஞ்சம் கிட்ட பார்வைனா கரெக்டாக பார்த்தேன்னா இந்த ஆளுன்னு நம்ம பேசிக்கலாம். பார்வை கொஞ்சம் கம்மியாயிருச்சு இல்லையா? கண்ணு பார்வை தான் ரொம்ப கம்மியாச்சு. ஓ சரி சரி சரி. அப்புறம் ஒரு யானை வர போதில் கூட இதெல்லாம் இடிச்சு பிடிச்சது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கீங்க? இங்கே இந்த அந்த கோத்தா வீட்டில் எந்த டோர் அப்படி தள்ளி விட்டுருக்கேன். இங்கீங்களா? ஓ அப்படியா, எனக்கு தெரியல. நான் அப்படியே பார்த்துட்டு வந்தேன், எனக்கு தெரியலைங்க. எனக்கு நீ வேணும் இப்போவே வந்து ஒரு போட்டோ கூட போய் வரேன். இங்கே முன்னாடிங்களா? இந்த இடத்துலங்களா? நம்ம மாடு மேய்து இல்லையா? வரேங்க பார்த்துலாம். சரி வா, ஒரு பார்த்து நடங்க வரேன். வண்டி எடுத்து வரேன் அப்படியே. எங்கேங்க முன்னாடிங்களா ஒரு தோட்டம் மாதிரி போட்டிருக்காங்கங்களேங்க? சரி சரி, வாங்க. இங்கே வந்து ரீசெண்டாக வந்து யானை வந்து ஏதோ தள்ளி விட்டு போயிடுச்சாமாங்க. ஐயா நம்மளுக்கு காமிக்கிறேனாரு, போய் பார்ப்போம். வண்டி அப்படியே இந்த பக்கம் நிப்பாட்டிடலாம். இதெல்லாம் புதுசாக இப்போ தோட்டங்களா இங்கே? இது இது என்னங்க, டீங்களா? சரி சரி. இந்த இடத்துல சேர்த்து கொடுத்துருப்பாரு. அப்படிங்களா? மண்டல வச்சு இங்கே அடிச்சிருக்கு. ஓ மார்க்கெட் தெரியுது. ஓ இதெல்லாம் டோர்லாம் உடச்சிருச்சுங்களா? உடைஞ்சிருக்கு பாரு. ஓ சரி சரிங்க. ஒரு வீடியோ எடுத்து நீ காமிச்சு கொடு. ஓகே. எப்போ நடந்ததுங்கய்யா? இது 2 நாள் அடிச்சிச்சு. 2 நாளுங்களா? 2 நாள். ஓஹோ. நீங்களும் பாருங்க, காட்டுக்குள்ள எப்படி சாணி போட்டுருக்கு. ஓ இதெல்லாம் வந்துருங்களா? ஆமாம். இதுதான் இந்த கம்பு என்ன பண்ணிருக்கு. சரிங்க. இது இந்த சென்டரில் ஒரு மிதிச்சிட்டு அப்படியே வந்து அந்த தலையை கொடுத்துருக்கு. அந்த டோரு பிளேவுட் தானே, டக்குன்னு போயிடுச்சு. ஓஹோ. எப்போ நடந்ததுங்க இது? 2-3 நாள் ஆச்சு. இப்போ 2-3 நாளுங்க? 2 நாள். ஓஹோ சரி. அது அந்த கூட்டம் வந்து அங்கே போயிடுச்சு. கூட்டம்லாம் கீழே போயிடுச்சுங்களா? இல்லை, மேலே போயிருக்கு. ஓஹோ சரி. அந்த கூட்டம் வந்து ஆனை வந்து பயங்கர முட்டாளானே. நம்ம துரத்தினா நம்ம கூட வருது. ஓ அந்த வேலிகளில் பிடிச்சி வீசிருக்காரு. அதோ வீடியோ வந்த ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படி 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பண்ணிருக்கீங்களா? ஆமா. நைட்லுங்களா பகலுங்களா? இல்ல நைட்லுங்களா? ஓ இது எப்போ கட்டினதுங்க? புதுசாக இருக்குங்க. நான் போண்டை வரும்போது இல்லைங்க. புதுசுதான். இது கட்டி மீறினா ஒரு 5-6 மாசம், ஒரு 6-7 மாசத்துக்குள்ள இருக்கு. 6-7 மாசம். அவ்வளோதான். ஓ இது யாருதுங்க? இந்த ஊருக்காருங்களா? இல்ல, இந்த கோத்தரிக்காருங்களா? கோத்தர் யாருங்க? கோத்தருங்களா? இல்ல இங்க இருக்கிறவங்களா, கிராமத்துல இருக்கவங்களா, வெளிய இருக்கிறவங்களா? வெளிய இருக்கிறவங்களா? ஓ உங்க வீடு கட்டி சொந்தமா நாத்து போட்டு அவங்க இடத்துல இது பண்ணிருக்காங்க. ஓஹோ. இது வந்து அவங்க இடங்களா? இது ஓ க்ளீன் பண்ணி நாத்து போட்டிருக்காங்க. தங்கறதுக்காக இது கட்டிருக்காங்க. ஆமா. ஓஹோ. இங்க இருக்காங்களா தங்கி? ஒரே நைட் தங்கிருந்தா அவங்க க்ளோஸ் பண்ணிருக்கு. அன்னைக்கு நைட் தங்கிருந்தா க்ளோஸ் பண்ணிருக்கு. ஃபோன் பண்ணிட்டு நீங்க வந்த மாதிரி எதுக்கு நம்ம சப்போஸா வந்து இந்த மாதிரி நம்ம டேரக்டா பேசணும்னா ஒன்றும் தப்பு இல்லை. அன்னைக்கா போயிட்டாங்க. ஐயா போயிட்டு வர்றேன்னு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் மறுநாள் நைட் வந்தோன்னு டக்குன்னு டோர்ல கழுவி. ஓ அன்னைக்கு ஒரு நாள் நைட் இருந்திருக்காங்க, இருந்து போயிருக்காங்க. ஒரு நாள் இருந்து நீங்க இப்ப வந்த மாதிரி இன்னைக்கு வந்து போயிட்டாங்க. அப்ப நான் இதுதான் இது ஃபுல்லாக வந்து கொம்பளை அப்படியே முட்டி உடச்சிட்டு இருக்குங்களா? ஆமாம். சரிங்க. அப்படியே நீங்கள் வரும்போது ஒரு வீடு எடுத்து காமிச்சு நீங்கள் இது பண்ணலாம். கண்டிப்பாக. வீடுகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோர் மட்டும் உடச்சு. டோர் மட்டும்தான். எல்லாம் ஆள் இருந்ததுன்னா ஆள் போயிருக்கும். ஆள் இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி இது பண்ணிடுச்சு. அதுதான். ஓ சரி. இதெல்லாம் என்ன டீங்களா போட்டிருக்காங்க? டீ தான். டீங்க. அது ஒன்று எடுத்துக்கோ. இதெல்லாம் பாரு எப்படி இழுத்து தள்ளிருக்கு. இந்த பாத்ரூம்லாம் க்ளோஸ். இதெல்லாம் எடுத்துக்குங்க. இதெல்லாம் இடிக்கிறது தான். இந்த மூணு வீடெல்லாம் புதுசாக கொண்டு வந்து போட்டாங்க. ஓ சரிங்க.
ஓ இந்த பாத்ரூம் போகிறதுக்காக இந்த பிவிசி பைப்பில் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் உடச்சி போயிடுச்சு. அதில் உடைச்சு சார். அது நம்ம அதை நம்ம தட்டி விட்டாவே விழுந்துரு. அதோ நம்ம மீச்சா கூட அது இதாகி. ஆமாம் ஆமாம். சரி சரி. என்ன ஒரு ஹெல்ப் தான் இந்த மாதிரி நம்ம வீடியோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்களே பார்க்கலாம், தோட்டக்காரே பார்க்கலாம். கண்டிப்பாங்க. இது நம்ம ஒரு வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற இதுதான் நம்ம இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் தாங்க. ஏன்னா வந்து காட்டுக்குள்ளே பார்த்தா யானைகள் இருக்குதுங்க. ஆனால் என்ன நம்ம மனுஷங்களை தாக்காம இருந்தால் சரி, மனுஷங்களையே நம்ம இருக்கிற இடத்த தாக்காம இந்த காட்டுக்குள்ளே வந்து அது பாட்டுக்கு அது இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இது இந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்மளும் இருக்கலாம். ஆமாம். இப்போ நீங்களே ஒரு வண்டி எடுத்துகிட்டு வர்றாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு போகணும் நம்ம ஒன்றும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்தா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சப்போஸ் நைட்டு வீட்டில் ஆள் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டு தானே அதான் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கங்க, நாளைக்கு காலையில் போயிடுவாங்க, அதே நைட்டு இடிச்சு. அதான் சப்போஸ் இடிக்கும் போது உள்ளே இருந்தாங்கன்னா, ஏன்னா நைட் டைம் வேறு, பக்கத்தில் வந்து வீடு எதுவும் கிடையாது, அங்கே வரணும் இல்லைங்களா? அது பக்கத்தில் ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆளும் கிடையாது, ஒருத்தருமே இங்கே கிடையாது. ஆமாம். மாடு ஓட்டிட்டு போகிறேன் நாற்பது மட்டுக்கு ஏதாவது புதுசாக கட்டினாலும் அதுவே கன்ஃபியூஸ் ஆகி வந்து இப்போ தான் இடிச்சிருச்சு. நம்ம என்னடா நம்ம இடத்துல வந்து புதுசாக ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் சிவாஜி. சிவாஜிங்களா? உங்களுக்கு என்ன இங்கே தொழிலுங்களா? தொழில் நம்ம வெளியே தான் போகணும். வெளிங்களா? என்ன வேலைங்கண்ணா? வெளியா வேலை? விறகு வேலை, காட்டு வேலை. ஓ, உங்களுக்கு குழந்தைங்க? குழந்தைக்கு 3 பேர். 3ங்களா? என்ன படிக்கிறாங்கண்ணா? இது புள்ள 8 படிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் நல்ல. அப்புறம் பசங்க பெரியவன் கல்யாணம் ஆயிடுச்சு, சின்னவன் அவன் +2 வேறு படிச்சுட்டு அவன் வீட்டில் தான். ஓ வேறு காடு வேலை. தோட்டமெல்லாம் உங்களுக்குலாம் இருக்குங்களா? தோட்டமெல்லாம் இருக்குங்க. என்னென்ன போட்டிருக்கீங்க தோட்டத்தில்? இங்கே டீ காபி தான். டீ காபி தான். இங்கே எல்லாமே டீ காபி தான் இல்லைங்களா? டீ காபி, குருமிளகு வருது. வேறு பொருள் என்ன போடுறதுன்னா இந்த காடு மிருகங்கள் வரும், பன்னி எருமை யானை வர்றேன்னா வேறு விவசாயம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து எல்லாம் பலாப்பழம் வந்துருச்சு, பலாப்பழம் வந்துருச்சு, யானை வருது. யானை வரும். அதாங்க ஏதாவது முன்கூட்டியே வந்துருச்சு, முன்கூட்டியே இங்கே வந்துட்டு போயிடுச்சு இல்லைங்களா? அது எப்போதும் பலாப்பழ சீசன்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாகவே இருக்கும். மற்ற சீசன் படி இந்த டைம் ஜாஸ்தியாக இருக்கும், பலாப்பழ சீசனாக மட்டும். அதுக்கு சீசனே பலாப்பழம் தான் மெயின் இல்லைங்களா? மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். ஏன்னா பலாப்பழம் வந்து வயிற்றுக்கு ஒரு பழம் முடிவு போட்டுச்சுன்னா 4 பழம் சாப்பிட்டோன்னு முடிஞ்சு போச்சு ஓரளவுக்கு. அதான் நான் தான் சொல்லணும், பச்சை ஆயிடுச்சுன்னா அது யார் எவரான்னு தெரியாது. அதான் அதை பழமொழியில வச்சுக்கணும். நம்மளுக்கு எப்படி தெரியாது, பசி வந்து நம்மளுக்கு எப்படி கோபம் வருது பார்த்தீங்களா? அந்த டைம் சாப்பாடு கிடைக்கல, அதே தான் இல்லைங்களா? அதுக்கு அதே தான், பசி டைம்ல ஏதோ கிடைக்கணும், இல்லைன்னா அந்த கோபத்தில் என்ன வேணா பண்ணு. பூச்சிக்கு நம்ம தீனி கொடுத்தாலும் நமக்கு உயிரை பழக்க முடியும், அது இல்லை தான் நம்ம பழக்க முடியாது. சரி சரி. இங்கெல்லாம் வீடெல்லாம் கட்டிட்டு தான், எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்களாண்ணா? இப்போ பகுதி கட்டியிருக்காங்க, ஒரு 26 வீடு கட்டிட்டாங்கன்னா இன்னும் இப்போ கட்டிட்டு இருக்காங்க. ஓ நான் கடைசியாக வரும்போது வீடு கட்டிட்டு இருந்தாங்க, எல்லாம் கீழே வந்து பேஸ்மெண்ட்லாம் போட்டு வீடு பாதி ஆயிடுச்சு. நான் வரும்போது கடைசியாக வரும்போது முன்னாடி இருக்குது, அங்கே ஒரு வீடு எடுத்துட்டு அப்படியே போயிருக்கு. ஆமாம் பார்த்துடலாங்க. இங்கே முன்னாடியே நிற்குது. சரி சரிங்க, தெரியும் உங்கள் வீடு தெரியுங்க, எங்கள் முன்னாடி தான், முன்னாடி இருந்து கீழே இறங்கணும். தெரியுங்க. சரி சரிங்க. சரி சரி சரி. ஒரு வீடு எடுத்துட்டு அப்படியே அனுப்பிச்சு. கண்டிப்பாக. எதுனா கோயில் விட முன்னாடி தான். அதான் தெரியுங்க, இவர் வீடு எனக்கு தெரியுங்க. பூஜை பண்ணுறாங்க. ஓ என்ன பூஜைங்கண்ணா? வண்டிக்கு ஒரு பூஜை போடலான்ட்டு. ஓ சரி, அப்படியே பாம்பரில் பார்க்குறேங்க, முன்னாடி பார்க்குறேங்கண்ணா. அதுங்க ஜல்லி கொட்டி வச்சிருப்பாரு. சரி சரி. அப்படியே ஒரு வீடு எடுத்துட்டு அனுப்பிச்சு பார்க்குறேன். சரிங்கண்ணா, அப்படியே முன்னாடி அப்படியே பார்த்து வரேன். சரி, போய் அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டோம். மக்களை இங்கே பார்த்துங்க, தாளமுகை அப்படிங்கிற கிராமத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இந்த முன்னாடி புதுசாக போட்ட ஒரு ரூம் இருக்கு. பக்கத்தில் வந்து ஒரு தோட்டங்களில் புதுசாக வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ரூமை வந்து யானை வந்து இடித்து கதவுல உடச்சி ரொம்ப சேதம் பண்ணிட்டு போயிருக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் யாருமே இல்லை. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் அங்கே ரூமில் இருந்திருக்காங்க. அன்றைக்கி இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஆள் காலி பண்ணியிருக்குங்க. அதுதான் வந்து அந்த ஐயா நம்மளுக்கு காமிச்சார். இங்கேங்கண்ணா, இது என்ன கோயில்ண்ணா? மாரியம்மன் கோயிலுங்களா? என்ன வண்டிக்கு பூஜை போடுறாங்களா? ஓஹோ சரி சரி.
வழி அப்படிதான் இருக்குங்களா? அங்கே போய் கோயில் அண்ணா என்ன கோயில்னு அது? மாரியம்மா கோயிலுங்களா? அவர் தான் பூசாரிங்க. அவர் தான் பூசாரிங்களா? அவர் தான் பூசாரிங்க. சரி சரி. நீ மேலே பார்க்குறியோ? வண்டி பூஜை போட்டிங்களா? சரி சரி. வண்டி புதுசாக எடுத்துருக்காருங்களா? புதுசாக இந்த வாரம் எடுத்துருக்காங்க. ஓ சரி சரி. ஓ உங்கள் வண்டிங்களாண்ணா? ஆமாம். சரி சரி. தம்பி வண்டியா? தம்பிங்களா? பூச்சி போட்டுடலாம். சரி சரி சரி. அப்படின்னு இது பண்ணிவிட்டோம். சரி. 25 வீடு 26 வீடு ஆகுதுன்னாங்க. எல்லாம் கட்டியாச்சுங்களா? அது கட்ட ஆரம்பிக்கும் போது வந்துருந்தாங்க. வந்து எல்லாமே வீடியோ எடுத்தெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தாங்க. எல்லாம் முடிச்சுங்க. எல்லாம் முடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்களா வீடு? பாதி வீட்டில் அப்படியே. ஓ ஆனால் வீடு நல்லா இருக்குங்க. இன்னும் குடி போலங்க பாதி பேர். ஓ பாதி பேர் குடி போயிட்டாங்க. ஓ ஆமாம். சரி சரி பரவாயில்ல. அப்போ பார்த்தீங்க 26 வீடுன்னு சொன்னாங்க. ஆமாங்க. 26 வீடு. 26 வீடு. 26 வீட்டில் இப்போ 25 வீட்டில் வந்து எல்லாமே ரெடி ஆச்சுங்க. கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது. வேலை இருக்குது. அது கொஞ்சம் பெண்ணிங் இருந்துச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம். 25 வீடு ஒடுக்காக நடக்குதுன்னா வந்து இல்லைங்களா, நல்ல விஷயம். ஒரு 15 வீடு திரும்பி ஆயிருக்குங்களா? கீழே பாருங்க எல்லாம் வேலை நடந்து. அதான் பாரு, இங்கே வேலை நடக்குது போல இருக்கு. இங்கே ஒரு வீடு வேலை நடக்குது போல இருக்கு. சரி. இங்கே இந்த கீழே ஏதோ ஒரு வீடு இருக்கும் நடக்கும் போல இருக்கு. அந்த இங்கே ஒரு ஆடு வீடு நடக்குங்களா? வீடு நடந்துருக்கு. இந்த பக்கத்தில் ஒரு 9 வீடு மாதிரி. ஓ 15 வீடு திரும்பி இப்போ பரவாயில்ல. நம்ம வீடு முடிஞ்சோடனே பரவாயில்ல நல்ல விஷயம். அப்படின்னா எல்லா வீடுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதை டேமேஜான வீடெல்லாம் புது வீடு இப்போ வந்துருக்குது. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இன்னும் நமக்கு வீடு வந்துட்டு இருக்குங்க. இதில் பண்ணிட்டாங்க. சரி சரி சரி. எல்லாம் பஞ்சாயத்துலேருந்து தான். பஞ்சாயத்துல பரவாயில்ல. மக்களே பார்த்துங்க, இந்த டாலமுகை கிராமத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த டாலமுகை கிராமத்தில் நம்மளோட கால் படாத இடமே கிடையாதுங்க. எல்லா ஏரியாக்களையும் ரவுண்ட் அடித்து நான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்க மக்கள் வந்து முக்கால்வாசி எனக்கு தெரியுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க, இந்த ஏரியாவில் அதாவது நான் இப்போ மாமரத்துலேருந்து வந்த ரோடு வந்து வெளியாட்களுக்கு அனுமதி இல்லாத ரோடு. பட் நான் வந்து வந்துட்டு போயிடுவேன். என்ன ரீசன்னா, இங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே எனக்கு வந்து நல்ல பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இந்த இடத்துல இந்த மக்களோட பேசுனது நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுவும் முன்னாடியே வந்து ஒரு ஐயா கிட்ட பேசினேன் பார்த்தீங்களா, அந்த ஐயா வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பழக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப நேரம் பேசினாருங்க அவர். லாஸ்ட் ஒரு 2-3 டைமில் வந்து ரொம்ப நேரம் கூட பேசி பழகினாருங்க. ரொம்ப வருஷம் பழகின மாதிரி நல்லா பேசினார். அந்த டைம் தான் இந்த வீடுலாம் ஆகிட்டு இருந்தது. இப்போ எல்லாம் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சு வந்து பாதி வீட்டில் ஆள் வந்துட்டாங்களாமாங்க. இன்னும் சில வீட்டில் மட்டும் ஆள் வரல அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு அண்ணா சொன்னார். அதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸை காமிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் வந்து புதுசாக கட்டின வீடுகள். இங்கே வந்து வீடு கட்டிருக்கு மறுபடியும் ஏதோ மட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்னதாக ஒரு ஜேசிபி வச்சு மட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக வரும்போது இந்த இடத்துல ஒரு 6 வீடு ஆனதை பார்த்தேங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 வீடு இருக்குங்க. 8 9 வீடு இந்த இடத்துல ஆகிருக்குங்க.
கடைசி இதெல்லாம் நான் ரவுண்ட் அடிச்சு பார்த்தேங்க. இந்த ஏரியாவில் இந்த வீடு ஆகும்போதெல்லாம் எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சு பார்த்து வீடியோ பதிவு பண்ணிட்டு போயிருந்தேங்க. இப்போ நடந்து போகிறதுக்கு சிமெண்ட் ரோடு கூட போட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இந்த வீடு ஆனதுக்கு பின்னாடி அப்படியே நடந்து போகிறதுக்கு ஒரு சின்ன சிமெண்ட் ரோடு பரவாயில்லைங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையில் வந்து அரசாங்கத்தை பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான இடத்துல 26 புது வீடுகளும் அந்த வீடுக்கு போகிற வழிகளும் போட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அரசாங்கத்துக்கு நான் வந்து இந்த வீடியோ பதிவு மூலமாக நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த இடத்துல ஒரு 2 வீடு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ஒரு வீடாக இருக்குது. இது பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஆட்டுக்கு அங்கன்வாடி மையம். ஸ்கூலில் கட்டியிருக்காங்க போல இருக்குது. பரவாயில்ல. இங்கெல்லாம் வீடு ஆகிட்டு இருந்தது, எல்லா வீடு ஆயிடுச்சு. இன்னும் அங்கே மேல் பகுதியில் கொஞ்சம் வீடுகள் இருக்குது. நம்ம இதோட அப்படியே திரும்பிக்கலாங்க. பாருங்கள், அங்கே ஒரு வீடாக இருக்குது. ஊரக ஊராட்சி தகை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம் கொணவக்கரை ஊராட்சி. வேலையின் பெயர் தாளமுக்கியல் அங்கன்வாடி கட்டிடம் அமைத்தல். பரவாயில்ல. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பால்வாடி ஸ்கூல் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. பரவாயில்லைங்க. அரசாங்கம் ஒரு சைடில் வந்து இந்த பழங்குடி மக்களுக்கு சலுகைகள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல 2 வீடு போல இருக்குங்க. இந்த மாதிரியான புதுசாக வீடெல்லாம் கட்டி கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து பால்வாடி ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுத்தேன். நல்லா சலுகையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லி ஆகணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான மக்களுக்கு இந்த மாதிரி வீடுகளும் அந்த வீட்டுக்கு போகிற வழிகளும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த அரசாங்கமும் அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அரசாங்கத்துக்கு நான் சொல்லிக்கிறேங்க. ஓகே மக்களே, நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். வரேண்ணா, நான் வரேண்ணா. சரி வரேங்கண்ணா, வரேங்க. டைம் இப்போ கரெக்டாக 1 ஆச்சு. இங்கிருந்து அப்படியே போய் ஏற மாட்டேங்குது, ஒரு ஆளுக்கே இழுக்க மாட்டேங்குது.